வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்படி தீர்க்கிறதுங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு உடல், உள்ளம், உயிர் அப்படின்னு 3 இறைவன் கொடுத்துருக்கான். இந்த கொடுத்துருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு காருக்கு கொடுக்கப்பட்ட 3 பெடல்கள் மாதிரி, கிளட்சு, பிரேக்கு, ஆசலரேட்டர் மாதிரி. அப்போ இது நமக்கு தெளிவாக புரியல அப்படின்னா நம்ம எதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏதுங்கிறத பற்றி ஒழுங்கான புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம கார் எங்கேயுமே நகராது. நகர்ந்தாலும் அடிக்கடி பிரேக் டவுன் ஆகும், தப்பு தப்பாக ஓட்டுவோம், எதுவுமே தெரியாமல் என்னத்தையும் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அதை பற்றி நமக்கு தெளிவான புரிதல் வேணுங்கிறது அவசியம். அப்போ இதுக்கு என்னன்னா நான் இந்த சேனலில் நான் உயிர், உள்ளம், உடல் பற்றின ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு சீரீஸில் ஒரு ஆர்டரில் தான் போட்டிருக்கேன். அது தெளிவாக வரிசையாக ஒருனா பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் எல்லாம் ஒரு கோர்வையாக புரியும். விட்டு விட்டாக பார்க்கறதுனால எதுவும் புரிய போகிறதில்ல. ஸோ இப்போ கடைசி பதிவில் நம்ம 2 பதிவுகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விதினா என்ன, ஈர்ப்பு விதினா என்ன, அது என்னென்ன பண்ணுது பண்ணலைங்கிறத நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுறதுங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்னன்னா, அடுத்து நம்ம இங்கே இப்போ என்ன பார்க்குறோம்னா, மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம புறச்சூழ்நிலைகளை கரெக்டாக உள்வாங்கணும். என்ன நடக்குது நடக்கலைங்கிறத கரெக்டாக உள்வாங்கினா தான் நம்ம எந்த சூழ்நிலையை கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சால் தான் மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ புறச்சூழ்நிலைகளை உள்வாங்கிறதுக்கு நமக்கு 5 ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? 5 என்ன? கண்ணு, மூக்கு, காது, வாய், தொடு உணர்வு. இது 5 இது போக 6வது நம்ம மனம்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. மனம்ங்கிறதுல புத்தி, மனசு, அதாவது அந்த கரணங்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரணங்கள் பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன், அதையும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா, புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம், இது 4 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 இந்த 4 அந்த கரணங்களும் சேர்ந்து தான் நம்ம எந்த விஷயத்தையும் உள்வாங்குறோம். சரிங்களா? அப்ப என்ன புரியணும் நமக்கு அப்படின்னா ஒரு விஷயம் மேஜரா புரியணும். 5 இருந்து நம்ம உள்வாங்குற விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காரணங்கள்ங்கிற இந்த விஷயம் எந்த அளவுக்கு 5 இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை உள்வாங்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா இந்த புத்தியும் மனசும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்தை உணர்ந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் உள்வாங்கும். அதுதான் உள்வாங்கி உணர்ந்து புரிஞ்சுக்கிறதுல தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இதுக்கு பேர் நம்ம இங்கிலீஷ்ல பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல உணர்தல்னு சொல்றாங்க. உணர்தல் மட்டும் இல்லை. உணர்தல்னா என்ன? உள்வாங்கி புரிஞ்சுக்கிறது. அது கரெக்டா? சரியா? ஒரு விஷயத்த அந்த உள்வாங்கிறதுங்கிறது தான் உணர்தல்ங்கிறாங்க. இப்ப என்னன்னா, உள்வாங்கிறது அப்படின்னா என்ன? உள்வாங்கிறதுக்கு முதல்ல அடிப்படை விஷயம் கவனம் தேவைங்க. கவனம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம எந்த விஷயமே உள்வாங்குவோம். நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், காது கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது நம்ம தொடுறது, வைக்கிறது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம கவனம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு உள்ள போயிருக்காது. அப்ப என்னன்னா, கவனம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ஸோ கவனத்தை சரி பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஏதாவது பண்ணுங்க. சரியா? இது தியானம் பண்றது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சு பழகுறது, ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ், இதை சரி பண்றதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு, அதில் ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்து பண்ணுங்க. அடுத்து மெயினாக இன்னொன்று பண்ண வேண்டியிருக்குங்க. உங்களுக்கு இந்த யூடியூப் ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் நிறுத்திடுங்க. இது நிறுத்தலைன்னா உங்களுக்கு கவனம் எல்லாம் திரும்பி வர போகிறது இல்லை. அது ரேண்டமாக ஏதோ ஒரு டாபிக், இந்த டாபிக், அந்த டாபிக், அந்த டாபிக், இந்த டாபிக் இப்படின்னு எதுக்காக கொண்டு போய்கிட்டே இருக்கும். கொண்டு போக உங்க கவனம் 30 செகண்டுக்கு மேலே எதுலையுமே நிற்காது. 30 செகண்டுக்கு மேலே எதுலையுமே நிற்காது அப்படின்னா நீங்க எதுலையுமே உருப்படியாக கவனம் வச்சு பழக மாட்டீங்க அப்படின்னா விளங்காம போயிடும். ஆமாம், இது விளங்காம போறதுக்காக சேனல் செய்தவர்கள் உருவாக்குனது தான் இந்த டிக்டாக், இந்த 1 minute 30 செகண்ட்ஸு கிளிப்ஸ், இதெல்லாம் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அது கவனத்தை சிதைக்கிறதுக்காக. ஏன்னா என்டர்டைன்மெண்ட்னு மட்டும் கொடுக்குறது அப்படின்னா அது ஏன் 1/2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா பார்க்க மாட்டோம்னு யாரும் சொல்றாங்களா? இல்லை.
ஏன்னா வந்து இது நம்ம கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கொடுத்து பழக்க வேண்டியது, அப்புறம் 1/2 மணி நேரம் ஆக்க வேண்டியது, அப்புறம் அதை வந்து 15 நிமிஷம் ஆக்க வேண்டியது, இப்போ கடைசியில் வந்து 1 நிமிஷத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கானுங்க. எதுக்குன்னா சுத்தமாக கவனம் இல்லைன்னா விளங்காமாக்கிடலாம் நம்மள. அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. ஸோ அதனால கவனத்தை திருப்பி நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான முயற்சி எடுக்கலை அப்படின்னா உடனே எல்லாம் வரப்போகிறது இல்லைங்க. நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 6 மாதமாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். 6 மாதம் சின்சியரான எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஓரளவு திரும்பிடும் கவனம். பழகிறது தான். என்ன சில பேர் வந்து கொஞ்சம் இன்சின்சியராக இருக்காங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம் கவனம் திரும்பி வர்றதுக்கு. அப்போ என்னன்னா ஆனால் கவனத்தை நீங்கள் திருப்பி எடுக்கலன்னா வந்து வாழ்க்கை உருப்படவே போகிறது சுத்தமாக வாய்ப்பே இல்லை உருப்படுறது. எந்த அதாவது இதோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் புரியல. அது புரிஞ்சதுன்னா வந்து ஆடி போயிடுவீங்க. கவனம் இல்லைன்னா நீங்கள் எதையுமே நல்லா பண்ண மாட்டீங்க. எந்த விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சின்னதாக வந்து ஒரு வீடு கூட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்துறது வரைக்கும் எல்லாத்துக்கும் கவனம் தேவை. அப்போ கவனத்தை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா கவனம் இருந்தால் தான் உணர்தலே வரும். அடுத்து கவனத்துக்கு அடுத்து வேற ஒன்று வேணுங்க. என்னன்னா கான்சியஸ் மைண்ட், புத்திங்கிறது வேலை செய்யறதுக்கு விழிப்பு நிலைன்னு ஒன்று வேணும். என்ன வேணும்னா விழிப்பு நிலை அப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். என்னன்னா அதாவது விழிப்பு நிலைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா ஃபண்டமெண்டலா வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை முழுசா உள்வாங்குறது, உள்ளது உள்ளபடி உள்வாங்குறது. இதுல வந்து என்னன்னா உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், சொந்த அனுபவங்கள், பழைய ஞாபகங்கள், உங்க பழக்க வழக்கங்களை பொறுத்து இது சரியா இது தப்புன்னா முதலே முடிவு பண்ணி ரிஜெக்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சோ நடந்தபடி அப்படியே உள்வாங்கணும். உள்வாங்கினதுக்கு அப்புறம் இது அது வந்து சொந்த வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எது சரி என்ன தப்பு அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து கான்சியஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது. விழிப்பு நிலையில ஒரு விஷயத்த கவனிச்சு அப்படியே உள்வாங்குறது. அப்ப இங்க என்ன அப்படின்னா நல்லது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறத மட்டும் உள்வாங்குறது, கெட்டதுன்னு நினைச்சிருக்கிறதெல்லாம் விட்டுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நல்லது கெட்டதுங்கிறதே வந்து நீங்க ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். அப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. நீங்க வேற ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு விஷயத்த சரிம்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே வந்து சிக்கலாயிடும். அப்ப நல்லது கெட்டதுங்கிறதுலயே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து முழுசா உள்வாங்கினா தான், உள்வாங்கினதுக்கு அப்புறம் வந்து நல்லது கெட்டது முடிவு பண்ணுவோம். உள்வாங்கிறதுக்கு முன்னாடியே இது நல்லது அது கெட்டது இது பண்றது இதை பார்த்துக்கிட்டே நம்ம வழங்காம போயிடுவோம். இப்படிலாம் வந்து ப்ரீஜுடிஸ் முடிவு எடுத்துக்காதீங்க. முன்னாடியே முன்முடிவுகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விஷயங்களை உள்வாங்கிறதுங்கிறது சரி வராது. சரி தப்போ முதல்ல உள்வாங்க. சரியா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும் என்ன விஷயமா இருக்கட்டும் உள்வாங்கி பழகுங்க. முடிவுகள் அப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்க முன்னாடியே முன்முடிவுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து சொல்ல வர விஷயத்தை எதையுமே உள்வாங்க மாட்டேங்க. உங்களுக்கு ஒத்து வந்தா தான் உள்வாங்குவீங்க, ஒத்து வராதது எல்லாத்தையும் வந்து கெட்டதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க. இது வந்து கான்சியஸ் அவேர்னஸ்ங்கிறத பத்தி புரிதல். இதுல இன்னொன்று வந்து நமக்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்க. இது புத்தர் மதத்திலேயே எந்த மதத்துல சொன்ன கதைன்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா வந்து 4 குருட்டு மனுஷன் 4 குருட்டு மனுஷங்களை வந்து கொண்டு போய் வந்து ஒரு கண்ணை கட்டிட்டு கொண்டு போய் யானையை தொட்டு பார்க்க சொல்றாங்க. தொட்டு பார்த்துட்டு யானை எப்படி இருக்குன்னு வந்து விளக்கம் சொல்லு, டிஸ்கிரைப் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் வந்து காலை தொட்டு பார்க்குறான், யானை வந்து தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டான். அதை பார்த்துட்டு பார்க்கல, ஐ மீன் தொட்டு பார்த்துட்டு உணர்ந்துட்டு. இன்னொருத்தன் வந்து யானையோட தும்பிக்கையை போய் தொட்டு பார்க்குறான், இது யானை டியூப் மாதிரி இருக்கு அப்படின்றான். இன்னொருத்தன் யானையோட வால் தொட்டு பார்த்துட்டு வந்து யானை கயிறு மாதிரி இருக்குங்கிறான். இன்னொருத்தன் யானையோட உடம்பு தொட்டு பார்த்துட்டு யானை சோறு மாதிரி இருக்குங்கிறான். இன்னொருத்தன் யானையோட தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இது வந்து ஷார்ப்பா ஒரு ஈட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இது உண்மையா உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்ப கண்ணு தெரியாதவன் வந்து அவனால என்ன உணர முடிஞ்சதோ அந்த உணர்றதை வச்சு அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். சரிங்களா? அது வந்து முழுமையான ஒரு பிக்சர் கிடையாது இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து முன்முடிவுகள் எடுத்துட்டு இது சரியா தப்பு இப்படிதான் உலகம் இருக்கு, இதைதான் நான் உள்ள எடுத்துப்பேன் அதை உள்ள எடுத்துக்க மாட்டேன்லாம் நீங்க முடிவு பண்றதுங்கிறது உள்ளதை உள்ளபடி பார்க்கலன்னு அர்த்தம். சரிங்களா?
நம்ம கண்ணு இருந்தும் வந்து குருடர்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து நமக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இது நமக்கு எல்லாமே தெரியும், இது சரி அது தப்பு அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு பாதியை வந்து இந்த முக்கால்வாசி விஷயங்களை நம்ம தூக்கி வெளியே குப்பையில போட்டுட்டு கொஞ்சோண்டை தான் உள்ளேயே விடுறோம். உள்ள விட்டுட்டு நம்மளா வந்து அந்த விஷயங்கள் இப்படிதான் நடக்குது அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம 100ல வந்து ஒரு 5% விஷயங்களை உள்ள விட்டுட்டு மீதி இருக்கிற 90-95% விஷயங்களை வந்து வெளியே ரிஜெக்ட் பண்ணிட்டு விஷயங்களை அணுகுறோம். அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் அணுகுறாங்க. அப்ப வந்து என்ன அப்படின்னா யாருமே முழுசா உள்ளதை உள்ளபடி உள்வாங்கலைங்கிறப்ப நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு புரியுறது இல்லை, அடுத்தவங்க சொல்றது இன்னொருத்தருக்கு புரியுறது இல்லை. இப்ப இந்த 5 குருட்டு மனிதர்களும் யானையை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது பேசி வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யானையை ஒரு படம் வரைய சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தும்பிக்கை, ஒரு ஒரு தந்தம், ஒரு சோறு, ஒரு ஒரு பில்லரு, ஒரு கயிறு, இப்படி வரைஞ்சி என்னதையே இதெல்லாம் சேர்த்துட்டு வச்சுட்டு இதுதான் யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சேர்த்து வச்சுட்டு கூட வரமாட்டாங்க. ஒருத்தனும் வந்து நான் செஞ்சதுதான் சரின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் இந்த யானையை கரெக்டாக பார்த்துருக்கேன், நீங்கெல்லாம் யானையை பார்க்கவே இல்லை, உனக்கு மண்டையில் அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு தான் அறிவு இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தான் கரெக்டாக பார்த்துருக்கேன், எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதுதான் நம்ம மனுஷங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா நான் பேசுனது தான் சரி, அடுத்தவன் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். யாருமே வந்து முழுமையான பிக்சரை உள்வாங்கல. முழுமையான பிக்சரை உள்வாங்கினா மட்டும்தான் யானையோட ஃபுல் பிக்சரை உள்வாங்கல. வாங்கினா மட்டும்தான் வந்து நமக்கு அது புரியும் அப்படிங்கிறதே வந்து புரியல. சரியா? அப்ப என்னடா இது வந்து உள்வாங்கிறது அப்படின்றதுலயே இவ்வளவு சிக்கல் இருக்கா அப்படின்னா ஆமா, சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா என்ன மெயினான சிக்கல் தெரியுங்களா? நம்ம வந்து அறகுறை புரிதல்ல தான் இருக்கோம் ஒரு விஷயத்தை பத்திங்கிறதுக்கே வந்து நமக்கு இன்னும் புரியாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நான் தான் எல்லா விஷயத்தையும் சரியா இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மட்டமான ஒரு புரிதல்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நான் பெரிய அறிவாளி, நான் தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து என்னன்னா நம்ம அறகுறை புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துகிட்டு இருப்போம், தெரிஞ்சவங்க மாதிரி ஈகோவோட நடந்துகிட்டு இருப்போம். இந்த ஈகோவோட நடந்துட்டு இருக்கிறப்ப நமக்கு முழுமையான பிக்சர் என்னைக்குமே கிடைக்காது. அப்ப என்னன்னா நம்ம தப்பா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, நமக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு, நமக்கு இன்னும் நிறைய புரியல. அதாவது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது புரியணும். கட்டுறதுன்னா ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையே வந்து எதனால வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்க முழுசா உள்வாங்கல, நீங்களும் உள்வாங்கல முழுசா, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறவங்களும் உள்வாங்கலங்கிறது தான் அர்த்தம். 2 பேரும் ஒழுங்கா உள்வாங்கி இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில பிரச்சனையே வராது. ஒருத்தர் வந்து மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க. அப்ப அங்க என்னன்னா நான் பெரிய புடுங்கி நான் வந்து கரெக்டு நான் செய்யறது அப்படின்ற அந்த திமிர் பிடிச்ச தனத்துல இருந்து அந்த ஒரு பெரிய ஒரு சிம்மாசனத்துல இருந்து இறங்குங்க ஃபர்ஸ்ட். இல்ல நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க, இறைவன் ஒருத்தனுக்கு தான் வந்து முழுமையான வந்து உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி தெளிவான பார்வை இருக்கு, புரிதல் இருக்கு. நம்ம எல்லாம் வந்து அரைகுறை பார்வையுடைய குறை மனிதர்கள் தான், நம்மளால முழுசா பார்க்க முடியல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்னன்னா இந்த யானையை வந்து தடவி பார்த்த மனிதர்கள் மாதிரி வந்து இல்லாம வந்து நம்ம என்னன்னா கண்ணில் துணி கட்டி இருக்கு அதை திறந்து பார்ப்போம் அப்படின்ற இடத்துக்கு வருவோம். கொஞ்சம் பார்வையை விசாலமாக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? இப்ப விசாலமாக்க ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும்? விசாலமாக்குறதுங்கிறது இப்ப என்னன்னா விழிப்பு நிலையில ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா 2 இருக்குங்க அதுல. ஒண்ணு பிரச்சனையோட ஆணி வேறு ரொம்ப ஆழமா போய் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு உள்ளுக்குள்ள போய் தேடுறது முக்கியமாகுது. ஒரு விஷயத்தோட பிரச்சனைகளோட அடி ஆழத்தை போய் பார்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகுது, அது ஒரு அவசியமாகுது. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு பண்ண வேண்டியது அவசியமாகுது. என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மன்னிக்கணும். அதாவது என்னன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வை இப்ப யானையை பார்க்கணும்னு முடிவு பண்றோம்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஜமாவே யானை தானா, முழு யானையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, இல்ல தும்பிக்கையை மட்டும் பார்த்துட்டு அதோட ஆணி வேறு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி யானை இங்கதான் இருக்குன்னு சொல்லி தும்பிக்கைக்குள்ள கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கோமாங்கிறது புரியணும். சரியா? முழு யானையை பார்த்துட்டு பிக்சர் அப்ப என்னன்னா சைமல்டேனியஸா உள்ளுக்குள்ள புகுந்து ஆணி வேற பார்க்கவும் தெரியணும், சைமல்டேனியஸா பார்வையை விரிவுபடுத்தி வைடர் பிக்சர் பார்க்க தெரியணும். சரிங்களா? இது வந்து நம்ம பிரச்சனைகள் நமக்கு நடக்கும்போது நடக்க
நடக்கிறப்பையும் உங்களுக்கு பண்ண தெரியணும். இது காலப்போக்கில் வந்துடும் நடக்கிறப்பே பண்ணுறதுக்கு. ஆரம்பத்தில் வராது. ஆனால் ஆரம்பத்தில் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைகள் வரும்போது வார்த்தைகளை எக்குத்தப்பா விடுறத நிறுத்துங்க. ஏன்னா வள்ளுவர் சொன்னதுதான், தீயினால் சுட்ட புண்ணு ஆறிடும், நார்மலாக சுட்ட புண்ணு ஆறாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ வந்து நாக்கை வந்து இஷ்டத்துக்கு விட்டுட்டு அடுத்தவங்க மனசை வலிக்க வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நீங்க இன்னொருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை உங்களை அதே மாதிரி பேசிப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. அவங்க புரியாம தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு அடுத்தவங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பாசிபிலிட்டியே இல்லையா, வேணும்னே தான் பண்றாங்களாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்ணாங்கன்னா வார்த்தைகளை யூஸ் பண்றது கடைசியா பண்ணுங்க, எடுப்புல பண்ணாதீங்க. அப்ப இத பண்ணிட்டு அதுக்கப்புறமே என்னன்னா, அந்த பிரச்சனைகளை இறுக பற்றிக்கிட்டு ஒரு பற்று ரொம்ப வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை இது அப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வந்து ஓவரா எமோஷனல் ஆனீங்க அப்படின்னா வந்து அந்த பிரச்சனையை பத்தின தெளிவான புரிதல் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பிரச்சனையை போட்டு மனசுல உழப்புன்னு உழப்பும் போது மனசு ஒழுங்கா சிந்திக்காது, புத்தி சிந்திக்காது. மனசை வந்து ஒரு எமோஷனா கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் ஜாஸ்தியாகும், ஒண்ணுமே புரியாது. அப்ப அங்க என்னன்னா உங்களுக்கு நிதானம் தேவை. பிரச்சனையப்ப புயல் அப்ப நிதானம் தேவை. 2 பேரும் வந்து நிதானத்தை கடைபிடிங்க. நீங்க 2 பேர் இல்ல, எத்தனை பேர் பிரச்சனையில சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ நிதானத்தை கடைபிடிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிதானமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பவும் புரியலையா வந்து பிரச்சனையை முழுசா ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ உள்வாங்க ட்ரை பண்ணுங்க. இது குடும்பத்துல யார் ஜாஸ்தி புத்தி இருக்கீங்களோ அவங்க தான் செய்ய முடியும் ஃபர்ஸ்ட். ரொம்ப எமோஷனலா இருக்கிறவங்க, மனசுல படார்னு பேசுறவங்க எல்லாம் வந்து செய்ய முடியாது எடுப்புல. அவங்க இன்னும் கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி பழக வேண்டியிருக்கும். வெறும் மனசை வச்சுட்டு எல்லாம் வாழ்றதுங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. புத்தி மனசு ரெண்டும் சமநிலையில இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம விஷயங்களை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக வெறும் புத்தியை மட்டும் வச்சுட்டு இருக்கிறவங்களும் நல்லா இருப்பான்னு நான் சொல்லலை. ரொம்ப புத்தி இருந்துச்சுன்னா என்னன்னா, ஃப்ராடு பண்ணி அடுத்தவன நல்ல மனசு இருக்கிறவனை ஏமாத்திட்டு இருப்பான். சரியா? அதனால என்னன்னா புத்தியும் மனசும் சமநிலையில இருக்கணும். அப்ப வந்து ஓவரா எமோஷனல் ஆகிறவங்களால வந்து சிந்திக்கிறதுக்கு டக்குன்னு பண்ண முடியாது. அதனால வந்து உங்க குடும்பத்துல புத்தியை ஜாஸ்தியா யார் யூஸ் பண்றீங்களோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நிதானம் வர வச்சுக்கோங்க. நிதானம் வர வச்சுட்டு அந்த பிரச்சனைகளை நிதானமா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன தேவை அப்படின்னா, முதல்ல வந்து நான் சொன்னது மாதிரி யானையோட வாழை மட்டும் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உடம்பு மற்ற கை கால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு வெறும் வாலில் இருக்கிற முடியை பிடிச்சிக்கிட்டு அது மட்டும் அதுல பிரச்சனை எங்க இருக்குன்னு தேடி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படிலாம் தேடினீங்கன்னா பிரச்சனையோட ஆணி வேற நீங்க கண்டே பிடிக்க முடியாது. நீங்க யானையோட அந்த வாலில் இருக்கிற ஒரு முடியா பிச்சு தூக்கி போட்டாலும் சரி, அங்க வந்து ஆணி வேறெல்லாம் கிடைக்காது. யானைக்கு வேணா வலிச்சு உங்களை தும்பிக்கை வச்சு சொல்லிட்டு தூக்கி எங்கேயாவது அடிக்க வேணா வாய்ப்பு இருக்கே தவிர ஆணி வேறெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும்னா முதல்ல முழு யானை என்னன்றதே புரியணும். புரிஞ்சதுனா தான் வந்து அதுக்கப்புறம் ஆணி வேற நோக்கி நகர முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் அப்ப அங்க என்ன தேவைன்னா, பிரச்சனையில பிடிச்சி தொங்குறத நிறுத்திட்டு பிரச்சனைகளை கொஞ்சம் பற்ற தளர்த்துங்க. பற்ற தளர்த்தி என்ன வைடர் பிக்சர் வேணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? வைடர் பிக்சர்னா ரொம்ப பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா வைடர் பிக்சர்லாம் கிடைக்காது. வைடர் பிக்சர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து வைடன் ஆகும். சுத்தி முத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குது, என்ன எதனால அவங்க இப்படி இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத பத்தி புரியணும்னு கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பாருங்க. அப்படியே வந்து என்னமோ ஒன்றும் ஆயிடாது. நமக்கு ஒன்றும் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த நிமிஷம் வந்து இன்னைக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணல அப்படின்னா வந்து நாளைக்கு என் குடிமொழிக்கு போய் நான் நடுத்தருவுக்கு வந்துருவேங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. டைம் எடுத்து சரி பண்ணலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்க போறது இல்லை. அப்ப அங்க என்னன்னா கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பாருங்க. தள்ளி வந்து நின்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வைடர் பிக்சர் கிடைக்கும். வைடர் பிக்சர்னா என்ன அப்படின்னா வந்து இந்த 5 பேர் தனித்தனியா, ஒருத்தன் வாலு, ஒருத்தன் காலு, ஒருத்தன் யானையோட உடம்பு, ஒருத்தன் யானையோட தும்பிக்கை, ஒருத்தன் யானையோட தந்தம், ஒருத்தன் யானையோட காதுன்னு தனித்தனியா பார்த்தாங்க இல்லையா? இந்த தனித்தனியா பார்த்தது மாதிரி இல்லாம இது வந்து ரொம்ப நெருக்கமா க்ளோஸா போய் தொட்டு தடவி பார்த்ததுனால இப்படி வந்துச்சு. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாங்கன்னா யானையோட முழு பிக்சரும் தெரியும், தும்பிக்கை தெரியும், தந்தம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப இங்க வந்து யானையோட ஆணிவேர், அதாவது அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னங்கிறதுக்கு இப்ப போனீங்க அப்படின்னா தேடி க்ளோஸ்அப்ல போனீங்க, தெளிவா வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன தேவை அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வைடர் பிக்சர். ஏன்னா இங்கிலீஷ்ல இதை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க.
பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா என்னன்னா, ஒரு கழுகு பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மேல இருந்து வானத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே போகுது அப்படின்னா வந்து கிளியரா தெரியும் அதுக்கு. தரையில என்னென்ன இருக்கு, எங்க இருக்கு, என்ன இருக்குங்கிறது கிளியரா தெரியும். நம்ம பார்த்தோம்னா நமக்கெல்லாம் வந்து பாதி விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். பின்னாடி என்ன இருக்கோ அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அது மேல இருந்து பார்த்துச்சுன்னா அப்படியே கிளீனா ஸ்கேன் பண்ணி புள்ளி விவரமா தரையில ஓடுற ஒரு இதுனூண்டு வந்து எலியோ அணிலையோ கரெக்டா பார்த்து அது கொத்தி தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து அந்த கழுகால பார்க்க முடியும் இல்லையா? அப்ப அந்த கழுகு பண்ணுது பாத்தீங்களா? அப்படி துல்லியமா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துச்சு, முழுமையா வந்து அது அந்த பறந்துட்டு இருக்கிற அந்த சினாரியோ அந்த சீனை ஃபுல்லா உள்வாங்குச்சு. அதுக்கப்புறம் அதுல நேரோ டவுன் பண்ணி கரெக்டா வந்து ஒரு இத்தினூண்டு ஒரு அணிலோ இல்ல ஒரு இத்தினூண்டு ஒரு சின்ன பாம்போ அங்க போகுதுன்னா அதோட சாப்பாடு எங்கன்னு கரெக்டா பார்த்து அதை அப்படி வந்து அங்க இருந்து மேல இருந்து பறந்து வந்து அடிச்சு தூக்கிட்டு போகுது பாத்தீங்களா? இதுதான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ. இது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அப்ப என்னன்னா பிரச்சனைனா வந்து ஒரு சம்மந்தப்பட்ட 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல நம்மளும் ஒருத்தர் அப்படின்னா 4 பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைய 4 பேரோட கருத்துக்களையும் உள்வாங்கணும். 4 பேரும் வந்து எதனால இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி யோசிக்கல, இது இது என்ன பிரச்சனை, எங்க இருந்து ஆரம்பிச்சது, யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது, இது எல்லாத்தையும் வந்து சிந்திச்சு பார்த்து கரெக்டா உணர முடியும். அப்ப இங்க என்னன்னா, நான் சரி அவன் தப்புன்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் காதுலயே கேட்க மாட்டீங்க, உள்வாங்கவே மாட்டீங்க. அப்ப நான் சரி அடுத்தவன் தப்பு எல்லாம் பார்க்க வேண்டாம். முதல்ல அங்க என்ன தேவை, பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்ப இங்க என்னன்னா வந்து நான் சரி அவன் தப்புன்னுலாம் வரக்கூடாது. யார் சரி யார் தப்புங்கிற கேள்விக்கு போகணும். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா ஒருத்தர் மட்டுமே தப்பு பண்ணி இன்னொருத்தர் ஃபுல்லா ரைட்டு பண்றதுனாலலாம் பிரச்சனைகள் வராது. பிரச்சனையில எல்லாருமே வந்து ஒரு 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா 4 பேரோட தப்புமே பங்கு இருக்கும். சம பங்கு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. 4 பேரும் 25% தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஒருத்தர் 80% கூட தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா மீதி 3 பேரும் வந்து ஒரு 5-5% தப்பு பண்ணியிருப்பாங்க. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்கவுங்க தப்புகளை அவங்கவுங்க திருத்திக்கணும். அடுத்தவங்க தப்புகளை வந்து வலிக்காம சொல்லி கொடுக்கணும். இதுதான் அங்க வந்து நம்ம பிரச்சனைகளை வந்து அணுகிறதுக்கான முறை. அதே மாதிரி வந்து இதை சொல்லி இதுதான் பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது அது புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப வந்து அவங்கள்ட்ட தெளிவா சொல்லிடணும். உன் பிரச்சனையை நீ திருத்திக்க முடியாதுன்னா அடுத்தவங்க பிரச்சனையை அடுத்தவங்க திருத்திக்க கூடாது, திருத்திக்கணும்னு எதிர்பார்க்கறது நீ நியாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனுஷங்க வந்து ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. என்னன்னா எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா நீங்க அவங்களை தாக்கி அடுத்தவங்களை வந்து நம்ம தாக்கிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தினால ரொம்ப டிஃபென்சிவா போய் நான் தப்பே பண்ணலைன்னு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க தாக்க வரல, பிரச்சனையை தீர்க்க தான் வரீங்க, ஹெல்ப் பண்ண தான் வரீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து யாரும் வந்து அப்படியே ரொம்ப டிஃபென்சிவா வந்து வாடா உன்னை நீ குத்தி கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக்குங்கிற கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு மனசுங்கிற கேடயத்தை வச்சுக்கிட்டு உள்ளே நம்ம நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதையும் பேசாம நாக்கை வச்சு அடுத்தவனை குத்தி கிழிக்கிறதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னா ஹெல்ப் பண்ண வர்றவங்களை யாரும் வந்து தட்டி விட மாட்டாங்க யூஸ்வலா. அப்படியும் தட்டி விடுற மனுஷங்க சில பேர் இருப்பாங்க. அப்ப வந்து அங்க என்னன்னா அவங்க இன்னும் பயங்கரமா சின்ன வயசுல இருந்து காயப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அது அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் பின்னாடி. இப்ப என்ன தேவைன்னு நம்ம இந்த உள்வாங்குற பிரச்சனைகளை உள்வாங்குற விதம் என்னங்கிறது இது புரியணும். அப்ப இதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும் பிரச்சனைகளுக்கு நடுவில். அடுத்து நிதானம் வேணும். சரிங்களா? அடுத்து நம்பிக்கை வேணும். சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்ம புத்தி மேல இறைவன் நம்மளை வழி நடத்துவாங்கிற அந்த அந்த இறை நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை, நம்ம குடும்பத்தார் மேல நம்பிக்கை வேணும். ஏன்னா குடும்பத்தாரில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் கெட்டவங்க இல்லை, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவுங்கிற புரிதல் வரும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பதிவை எல்லாரையும் கேட்க சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த புரிதல் வரணும். உங்களுக்கு மட்டும் வந்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப எல்லாரும் கேட்டாங்க அப்படின்னா வந்து இது மாதிரி வந்து அவங்கவுங்க ஆட்டிடியூட மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது குறைய ஆரம்பிக்கும். மாற்ற முடியும், அதெல்லாம் மாற்ற முடியும். என் லைஃப்ல நான் மாத்திருக்கேன். சரிங்களா? ஆமா, எஃபோர்ட் எடுக்குமா? ஆமா, எஃபோர்ட் எடுக்கும். இது வந்து எனக்கு வந்து என்னன்னா இப்ப இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பல விஷயங்கள் அனுபவத்துல உணர்த்தினது. சரி, நம்ம கஷ்டப்பட்ட அளவுக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்பட தேவையில்லையே, மக்கள் புரிஞ்சுக்கிட்டா நீ ரொம்ப ஈஸியா மாத்திக்கலாமே, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த பதிவு போடுறேன். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா வந்து பெர்செப்ஷன்
அப்படிங்கிற நம்ம உள்வாங்கி உணர்றத நம்ம வந்து விரிவுபடுத்திக்கணும். நம்ம இப்போ எவ்வளோ நம்ம பெர்செப்ஷனை வைடன் பண்ணிக்கிட்டே போகிறோமோ, விரிவுபடுத்திக்கிட்டே போகிறோமோ, அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம வந்து பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும். நம்ம இறைவனோட பார்வை வந்து 100% வந்து முழுமையான பார்வையாக இருந்துச்சு அப்படின்னா, இறைவனோட பார்வையை நீ எனக்கு கற்றுக் கொடுப்பான்னு நம்ம கேட்டோம்னா அவன் கற்றுக் கொடுப்பான் பிரச்சனைகளை. இப்போ எனக்கும் என் மனைவிக்கு இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மனைவி வாயை திறந்து சொல்லவே இல்லை. என்னன்னா நான் திட்டுவேன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தா. அப்போ அங்கே என்னன்னா வந்து கடைசியில் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலங்கிறப்ப வந்து இறைவா எனக்கு உணர்த்துப்பான்னு சொல்கிறப்ப அவள் வாயே திறந்து சொல்லாமலே வந்து அவள் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம உண்மையாகவே விருப்பம் வச்சு நம்ம வந்து பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து இறைவன் எந்த வழியிலையாவது நமக்கு உணர்த்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சு ஆமாம் இதுதான் பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் அவள் ஓப்பன் அப் பண்ணி பேசுறா. அப்போ என்னன்னா ஒருத்தருக்கும் வந்து அவங்கவுங்க பிரச்சனையை பேசினா எங்கடா நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்களோ, எங்கடா நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற இந்த சிக்கல் இருக்கு. அதனால பிரச்சனைகளை டக்குன்னு ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. இல்லை நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஃப்ரீடமை கொடுத்து பாருங்க. அந்த ஃப்ரீடமை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனுஷங்க வந்து பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக கம்யூனிகேட் பண்ணிப்போம். கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாலே வந்து பிரச்சனைகள் வந்து தீரும், புரிதல் மேம்படும், பிரச்சனைகள் தீரும். ரெண்டாவது என்னடா இதெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்குன்னா, ஆமா கஷ்டமான வேலை தான். விழிப்பு நிலையில வாழணும்னு நான் சொல்றேன். என்னன்னா விழிப்பு நிலை வந்து எல்லா நேரத்துக்கும்லாம் அவசியம் இல்லை. பிரச்சனை வர நேரங்களில் மட்டும் விழிப்பு நிலை இருந்தால் போதும். மற்ற நேரம் மனசுக்கு பிடிச்சபடி நியாய தர்மத்தோட நேர்மையா வாழ்றதுங்கிறது ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் கிடையாது. ஜாலியா வாழணும். விழிப்பு நிலைங்கிறது பிரச்சனை வரும்போது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா வாழணும். சரியா? இது ரொம்ப அழகா வாழ முடியும். சரிங்களா? அப்போ வந்து பெர்செப்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பத்தின இது புரிதல். சரியா? நம்ம அடுத்த பதிவில் வேற ஒரு விஷயம் பார்ப்போம். கண்டிஷன்டு பெர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கண்டிஷன் பெர்செப்ஷன் தமிழ்ல எனக்கு கரெக்டாக அதுக்கு வார்த்தை தெரியல. கண்டிஷன்னா முன்னாடி இருந்தே நம்மளை வந்து இப்படிதான் சொல்லி கொடுத்து பழக்கினது, பழகி வச்சிருக்கிற உணர்தல், உள்வாங்குதல். இது இப்படிதான் அப்படின்னு நம்ம முதல்ல முடிவு பண்ணி உள்வாங்குறோம் இல்லையா? அப்படி அந்த கண்டிஷன் பெர்செப்ஷன் என்ன, அதுல என்ன, அது நல்லதா கெட்டதா, அதுல இருக்கிற சிக்கல் என்ன, நல்லது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுவும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்வையை மாற்ற முடியும். நம்ம எப்படி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, நான் செய்கிறது தான் சரி, நான் பார்த்துருக்கிறது, நான் புரிஞ்சு வச்சிருக்கிறது தான் சரி, மற்றவன் பார்த்து வச்சிருக்கிறதெல்லாம் வந்து அவன் கூப்பிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். எல்லார் பார்வையும் அதுக்காக உடனே எல்லார் பார்வையும் சரின்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் பார்வையும் ஒரு குறைப்பட்ட பார்வை தான், எல்லார் பார்வையும் அதே மாதிரி குறைப்பட்ட பார்வை தாங்கிறது தான் நான் புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லார் பார்வையும் சரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாரும் அடிச்சுட்டு சாக வேண்டியதான். எல்லார் பார்வையும் சரியெல்லாம் கிடையாது. எல்லார் பார்வையும் ஊனமானது, ஊனமான பார்வையில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஊனமான பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பார்வையை விரிவுபடுத்தணும், தெளிவுபடுத்தணுங்கிற புரிதலுக்கு வருவோம். தெளிவுபடுத்த வந்து நம்ம பிரச்சனைகளை தெளிவாக பார்க்க முடியும். தெளிவாக பார்க்க முடியுங்கிறப்ப நம்ம தெளிவாக உணர முடியும். அதுக்கான ஆணிவேரை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான தீர்வுகளை நோக்கி நகர முடியும். ரெண்டாவது, நம்ம குறைப்பட்ட பார்வையுடைய மனிதர்கள் நமக்கு புரிகிறப்ப நம்ம அகந்தை இல்லாம வாழ்வோம், ஈகோ இல்லாம வாழ்வோம். ஈகோ இல்லாம வாழ்ந்தா நம்ம தப்புகளை ஒத்துக்கிறதுங்கிறது சாதாரணமா இருக்கும், பெரிய கஷ்டமா இருக்காது. அதே மாதிரி அடுத்தவங்க தப்புகளையும் அவங்க ஒத்துக்கிறதும் சாதாரணமா இருக்கும். உடனே வந்து என்னமோ ஒருத்தர் தப்பு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால தையத்தக்கன்னு குதிச்சு அப்பத்தியா நீ தப்பு, நான் சொன்னேன்ல நீ பெரிய புடுங்கி, உனக்கு அறிவே கிடையாது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இது பேசுனீங்கன்னா திருப்பியும் அடுத்த வாட்டி அவங்க டிஃபென்சிவ் ஆக உங்களால பிரச்சனைகளை சரி பண்ண முடியாது. பிரச்சனைகளை சொல்லுங்க, சொல்றது தப்பு கிடையாது. அதே நேரம் அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க பிரச்சனைகளை சொல்றேங்கிற பேர்ல. இது ரெண்டு பக்கமும் பொருந்தும். அதாவது நம்மளும் கடைபிடிக்கணும், அடுத்தவங்களையும் கடைபிடிக்க வைக்கணும். அப்படி கடைபிடிக்க அவங்க தவறுனாங்க அப்படின்னா அங்க சுட்டி காமிக்கணும், அது தப்பு, அவங்களோட தப்ப. இது பண்ணதான் சரி வரும். அதனால நம்ம பார்வையை மாற்றுவோம் நண்பர்களே. மாற்றி நம்ம பார்வை மாறுறது மூலமாக தான் நம்ம வாழ்க்கை மாறும். நம்ம இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையும் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை ஒன்றும் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. தடைகள் ஒவ்வொன்றும் வந்து நமக்கு படிக்கல்லாம் மாற்றணும் அப்படின்னா வந்து நமக்கு எங்க வரைக்கும் வேணாலும் போறதுங்கிறது சாத்தியம். நம்ம எத்தனை படிகள் ஏறணும்னு நம்ம முடிவு பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட திறமையை பொறுத்து இருக்கு. சரியா?
அதனால ரொம்ப அழகா வாழலாம். வாழ முடியாதுன்ற அவநம்பிக்கையெல்லாம் தேவையில்லை. பிரச்சனைகளை சரி பண்ணலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். ஏன்னா அடிப்படையில மனுஷங்க கெட்டவங்க கிடையாது. 100ல 99 பேர் கெட்டவங்க கிடையாது. ஒருத்தர் 2 பேர் கெட்டவங்க இருக்கலாம். அவங்கள சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம். பட் மீதி இருக்கிற 99 பேர் கூட நல்லா வாழ முடியும். சரிங்களா? நல்லா வாழ முடியும். ஏன்னா மனிதர்கள் அடிப்படையில கெட்டவங்க கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆசிய கர்ம வினை கோட்பாடு பத்தின அந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பா அம்மா, நம்ம தலைமுறைகள் இருக்கிற நம்ம நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், மனசளவுல, உடம்பளவுல, சாப்பாடு அளவுல, இது எல்லாத்துலயும் பழகி வச்சிருக்கோம். அப்ப நல்ல பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் ஜாஸ்தியா இருக்குங்கிறப்ப அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கையை நடத்துது. அப்ப நம்ம கெட்ட பழக்க வழக்கங்களும் குணாதிசயங்களும் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது அப்படின்னா அதை மாத்துறது நம்ம கையில தானே இருக்கு. அதாவது அடுத்தவங்க பழக்க வழக்கத்தை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பழக்க வழக்கங்களை மாத்துறது முழுக்க முழுக்க நம்ம கையில தானே இருக்கு. அதை மாத்துவோம். அதை மாத்துறது மூலமா அடுத்தவங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணுவோம். அவங்களும் மாறுவாங்க. மாறாம எங்க போயிடுவாங்க? இறைவன் அதுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால கவலைப்படாம நம்பிக்கையோட செய்யுங்க எதையுமே. நம்ம அடுத்த பதிவில் கண்டிஷன் பெர்செப்ஷன் பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.